கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்ங்கிற செய்தி தலைப்பில் பார்த்துட்டு வரோம். சொல்லப்போனால் 31/5/2025 சூத்திரம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, 5ஆவது மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்க்குறோம். சூத்திரம் அடுத்தது 7ஆம் தேதி 6ஆம் மாதத்தில் பார்த்தோம். 2வது வாரத்தில் தம்பி கிதியோன் செய்தி கொடுத்துருப்பான். 21ஆம் தேதி 6ஆம் மாதம் போன வாரம் பார்த்தோம். அப்படி தானுங்களா? இப்போ 28ஆம் தேதி 4 ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். முடிஞ்சால் பார்ப்போம். இப்போ நான் அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம இப்படி ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். போன வாரத்தில் யாரை குறித்து பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? எஸ்தரை பார்த்துட்டு இருந்தோம். எஸ்தர் குறித்து இப்போ முடிக்க போகிறோம். சூத்திரம் திரும்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்க்கலாம். சூத்திரம் எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ கிருபை உள்ள பிதாவே, அன்பின் பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. நம்முடைய மெல்லிய ஆண்டவரே சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக, நான் கேட்கும்படியாக வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்கும்படியாக, அதன்படியாக நான் நடந்து பரலோக தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆனாலும் நம்முடைய எஸ்தர் இருக்கிறாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. சுத்தரம் ராஜாவுக்கு, அகாஸ்வர் ராஜாவுக்கு ராணியாக போனாலும் கூட, பட்டத்து இளவரசன் தான் கூட அந்த அடக்கம் ஒடுக்கம் இருக்குது. அந்த அடக்க ஒடுக்கத்தை சொல்லி கொடுத்தவர் தான் மொர்தெகாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைங்களுக்கு சோத்திரம் அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். என்னத்தை தான் சில நேரத்தில் பிள்ளைங்க அப்பாவை விட அம்மாவோட ஒரு டிகிரி படிச்சுட்டாங்கன்னா, உனக்கு என்ன தெரியும், பேச உக்காரு, உனக்கு சோறாக்கி போடுற வேலை தான் அப்படின்னு பிள்ளைங்க அம்மாவை பார்த்துட்டு இப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 8வது 10வது படிச்சிருப்பாங்க, இல்லை போனால் 5வது போல் படிச்சிருப்பாங்க அம்மாங்க. அது ஒரு டிகிரி வாங்கிடுச்சின்னா போதும், ஒரு +2 முடித்தாலும் போதும். இது கிழக்கு மேலேயும் கீழையும் குதிக்கும். பார்த்தா தாய் அவ்வளோ மட்டமா, தகப்பன் அவ்வளோ மட்டமா. உனக்கு அது படிப்பை பற்றி தெரிஞ்சால் தானே, எதாவது தெரிஞ்சால் தானே. ஆனால் நம்முடைய எஸ்தர் ராஜாத்தியை பார்த்தா ஹல்லேலூயா. சூத்திரம் அரண்மனைக்கு போய் ஆகாஸ்வர் ராஜாவுடைய இளவரசியாக இருந்தும் கூட சூத்திரம் அந்த ஒரே பாதையில் தான் நடக்கிறாள் ஒழிய, சொத்து தன்னை வளர்த்து எடுத்த அண்ணன் அந்த மொர்தெகாய் கூனி குறுகி போய் சொத்து போய் ஒன்றும் செஞ்சிடல. ஹல்லேலூயா. எப்படி இருந்தாலும் அதே போல் அந்த கேள்வி அதே போல் இருப்பான்னு சொல்லி ஒரு வசனம் வரும் பாருங்கள். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூரோதரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூத்திரம். சில பேருக்கு கொஞ்சம் காசு வந்துட்டால் போதும், ஒரு ஓட்ட வண்டி, ஒன்றும் இல்லாத ஒரு ஓட்ட வண்டி வாங்கிட்டா போதும். ஓட்ட வண்டின்னா புது வண்டி தான், ஓட்ட வண்டி. ஹல்லேலூயா. நான் ஓட்ட வண்டியை சொல்லலை, ஓட்டுறதுக்கு வண்டி, புது வண்டி. ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு சகோதரி நம்ம சபையிலேருந்து வந்தவங்களாம் போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பார்த்து எங்களுக்கு ஒரு ஓட்ட வண்டியாவது ஓட்டக்காராவது வாங்கணும். இல்லை, நான் ஓட்டக்காருக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. ஓட்டுறதுக்கு புது காருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஓட்டுக்கு புது காருக்கு அதே போல் வாங்கினாங்க, புதுசாக வாங்கினாங்க. ஹல்லேலூயா. சுதந்திரம்ப நம்ம எஸ்தர் ராஜாத்தியை பாருங்கள். இப்படிலாம் இல்லை, எப்படிலாம் இருந்திருக்காங்க. ராஜாத்தியம் வந்த பிறகு கூட தன்னுடைய வளர்ப்பு தகப்பன் கிடையாது, அண்ணன், பெரியப்பாருடைய மகன் அண்ணன். அட போடா, அப்போ நீ சொன்னதான், இப்படி என்னுடைய ரேங்க் என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். சொத்துறாங்க. என்ன அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் மொர்தெகாய் ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலை பூசிக்கிட்டு உபவாசம் பண்ணி கத்திக்கிட்டு கிடக்கிறாரு. ஐயோ பெரிய தலைவலியாக இருக்குதா, அவனை ஒரு ஆளை போட்டு தள்ளு செய்ய சொல்லியிருக்கலாம். அவனை ஆளை விட்டு, எனக்கு அசிங்கமாக இருக்குது, நாங்கள் இப்போ இப்படி இருக்கிறாங்க உபவாசம் பண்ணிக்கிட்டு சாக்க போத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ண என்ன அப்படிலாம் சொல்லலை. இப்போ நீங்களும் நானும் சுத்திரம் ஹல்லேலூயா ஆராதிக்கிற தேவன் யார்? இருக்கிறவராகவே இருக்கிறவர். அந்த தேவனை ஆராதிக்கும் போது எப்படி இருந்தோமோ அதே போல் எப்பொழுதும் போல் இருக்கணும். ஆண்டவுடைய காரியத்தில் மட்டும் வளர்ந்துக்கிட்டு போனோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாம் மையப்படுவதாக. சூத்திரம். இப்போ அந்த வசனத்தை வாசிக்கணும். 4ஆம் அதிகாரம் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில்
என்ன சொல்கிறாங்க, மொர்தெகாய் தன் அண்ணனை பார்த்து எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறான், நீ போய் நீ சொல்லலை, நீர் நீர் ஹல்லேலூயா. அந்த அதாவது அங்கே திருநெல்வேலி சைடு, கன்னியாகுமரி, மதுரை அங்கெல்லாம் நீருன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நீர், சின்ன பையனாக கூட நீருன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தா பெரியவங்களையும் சோத்துறேன். நம்ம பசங்க, ஸ்கூல் பசங்க, வாத்தியாராக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்கள, என்ன சார் நீ என்ன சார் சொல்கிற, நீ என்ன சார் சொல்கிற, என்ன டீச்சர் இப்படி பேசுகிற, அவங்க ஏன்னா அவங்களும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படியே வளர்ந்துடுச்சிங்க. சொத்துறேன். என்ன நிறைய பேர் கேட்பாங்க, வயிற்றுருக்கிற பிள்ளைய கூட வாங்க போங்கன்னு சொல்ல போட்டிருக்கு, நீ எல்லாரையும் வாங்க போங்க, நம்ம மகேஷெல்லாம் வாங்க போகணுன்னு தான் சொல்லி பேசுவேன். ஹல்லேலூயா. எல்லாரையும் வாங்க, சின்ன பிள்ளைங்களை வாங்க போகணும் தான். ஹல்லேலூயா. சுது வரணும். அப்படிப்பட்ட ஒரு குணம் தான் நம்ம எஸ்தர் ராஜாத்திக்கு இருந்தது. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம், அப்படிதானே, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால். ஹல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2ஆம் அதிகாரமா இல்லை 4ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் பாருங்கள், 11. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரியானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினாலொழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொன்னால். இப்படிலாம் பேசிட்டு மொர்தெகாய்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சொல்லிட்டு இருக்கும்போது தான் கடைசியாக அங்கே பார்க்கும்போது 14ஆம் வசனத்தில் மொர்தெகாய் சொல்கிறாரு, 14, நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாமியும் ரட்சியமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னால். இந்த வார்த்தையை தான் பார்க்கும்போது தான் இப்போ 2ஆம் அதிகாரம் அந்த 20ஆம் வசனம் வாசித்தீங்கல்ல, சோதரன் எப்படி முன்னாடி அடங்கி கீழ்ப்படிஞ்சிருந்தாலோ அதே போல் இப்போ ராஜாவுக்கு மனைவியாக வந்த பிறகு. ஆனால் நம்முடைய எஸ்தர், ஹல்லேலூயா, எஸ்தர் பாருங்கள். இதில் இப்போ பைபிளில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற காரியத்தை காட்டிலும் இந்த உன்னதமான பரலோக புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுப்பதை நம்ம கேட்டு கீழ்ப்படினோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது தேவன் மையப்படுவார். கர்த்தரை மையப்படுத்தணும், தேவனை மையப்படுத்தணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மையம். நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி நம்முடைய எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லி எஸ்தர் ராஜாத்திக்கு தெரியாது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தான் அது இருக்குது. பிலிப்பியர் 1:21 தானே வாசித்தோம். புதிய ஏற்பாட்டில் உள்ளது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ள நிலைமையை எஸ்தர் ராஜாத்தி பழைய ஏற்பாட்டிலே செஞ்சுருக்கிறாங்க. நான் செத்தாலும் சாகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டோடு நாம் மையப்படுவதாக. கொஞ்சம் கவனிங்க. அதாவது என்னென்னா, நம்ம வேதத்தில் பார்க்கும்போது, பரிசுத்த வேதத்தில் பார்க்கும்போது இவரை பார்த்தோம்ல, யார்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்துங்க. 2 தீமோத்தேயு 4. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பவுல் சொல்கிறாரு, நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், என் தேகத்தை விட்டு நான் பிரியக்கூடிய காலம் வந்தது. நம்ம சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நான் செத்து போடும் போல் இருக்குது. எனக்கு கொஞ்சம் இப்போல்லாம் கொஞ்சம் பேச்சு ஒரு மாதிரிலாம் இருக்கிற போது பேச்செல்லாம் ஒரு மாதிரி குறையிற மாதிரி. நான் படிக்கிற காலத்தில் விளையாட்டுக்காக ஒருவன் நெஞ்சிலே அடித்து ஹார்ட் பக்கம் அடித்து அது வலி. இப்போ வயசாகாத வாலிபத்தில் வாங்கிச்சு. என்ன தூரம் பண்ணுவேன், அப்படி போய் நிற்க வேண்டியது, என்னை கொத்து அப்படின்னு.
என்னை குத்து விடுன்னு. எட்டாவது படி திமிரு தானே, சோத்திரம் குத்துனா வலிக்கும். ஆனாலும் வலிக்கும்போது எனக்கு வலிக்கலை. அது இப்போ வேலை போட்டு காட்டுது சோத்திரம். ஆனாலும் சரி, எப்படி குத்த முடியும்? குத்துனாலும் கூட இந்த குத்துறவன் இருக்கிறான நம்ம ரத்த சம்மந்தப்பட்ட ஆள். ஹல்லேலூயா. சரி, குத்தும் போது அவனுக்கு வலிக்காதா அப்படி சொல்லி ஒரு தடவை 2 தடவை குத்துனா உடனே அவனுக்கு மூச்சு வாங்குற வரலையும் என்னடா அது இப்படி குத்துறானா, நானும் வலிக்கலைன்னு சொல்கிறோம். திமிரு. 7ஆம் வயசில் 8வது படிக்கும்போது என்ன வயசு? 8வது படிக்கும்போது வாங்கின குத்து இப்போ 66 வயசு ஆகுது. சோத்திரம். இப்போ சத்தமாக பாட முடியல, சத்தமாக பேச முடியல. சோத்திரம். தேகத்தை விட்டு பிரியும். ஹல்லேலூயா. சோத்திரம். அதெல்லாம் இல்லை இல்லை, சந்தோஷம். ஏன்னா இதை பார்க்கலும் பரலோக சந்தோஷம் மேன்மையானது. ஹல்லேலூயா. சோத்திரம். மனைவியோடு இருப்பது, பிள்ளைகளோடு இருப்பது, உறவினோடு இருப்பதை காட்டிலும் தேவனோடு இருக்கிற ஒரு சிலாக்கியம் இருக்குது, பெரிய பாக்கியம். அதுதான் பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. நான் செத்து போகும் போல் இருக்குதே, நான் செத்து போகும் போல் இருக்குதோ இல்லை. இவர் சொல்கிறார், சந்தோஷமாக சொல்கிறார். பிலிப்பி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சந்தோஷமாக சொல்கிறாரு. சோத்திரம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் பேதுரு சொல்கிறாரு பாருங்களேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள். ஹல்லேலூயா. பேதுரு சொல்கிறாரு, என் கூடாரத்தை விட்டு நான் போக போகிறேன். இது கூடாரம். வாதை உன் கூடாரத்தை, இது கூடாரம். இந்த கூடாரத்துக்குள்ளத சொத்து தேவன் கொடுத்த ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் வெளியே போக போகுது. சொல்கிறார் பேதுரு. பவுல் சொல்கிறாரு, என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. பேதுரு சொல்கிறாரு, ஹல்லேலூயா, அந்த கூடாரத்தை விட்டு பிரியும் காலம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டோடு நாம் மையப்படுவதாக. நம்ம அந்த பரிசுத்தத்துக்காக எடுத்துக்கக்கூடிய யார்? யோசேப்பு இல்லை. யோசேப்பு எங்கே தூக்கி போடப்பட்டார்? குழியில் தூக்கி போடப்பட்டார். குழியில் தூக்கி போட்டார், உசுரோடு தான் இருக்கிறாரு. உசுரோடு தான் மறுபடியும் அவரை தூக்கிட்டாங்க. ஆனாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் நெருப்பில் தூக்கி போடப்பட்டாங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். நாங்கள் நீ சொல்கிற தேவனை நாங்கள் வணங்க மாட்டோம், நீ சொல்கிற இதை வணங்க மாட்டோம், நாங்கள் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்போம், அந்த சேலையை வணங்க மாட்டோம், சாகத்துங்க ரெடி. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் எப்பொழுதும் நம்ம எந்த வயசுலையும் சரி, அதுக்குள்ளே இல்லை, எந்த வயசுலையும் சரி ரெடியாக இருக்கணும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை பார்க்கலாம், பூமிக்குரிய சந்தோஷம் சமாதானத்தை பார்க்கலாம், அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதனால தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாம் மையப்படுவதாக. சுதர 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பாருங்களேன். 2ஆம் அதிகாரம், எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரமாக 8, 9. இந்த ஏகாயை பற்றி நம்ம கேட்குறோம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லி. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தத்தோடு கூட இருக்கும்போது அந்த எஸ்தர் ராஜாத்தி என்னென்னா அந்த ஏகாய் வசமாக ஒப்புவிக்கப்பட்ட பின்பு, போன வாரத்தில் கேட்டோம். ஹல்லேலூயா. போன வாரத்தில் கேட்டோம், ஏகாயிட்ட ஒப்புவிட்ட பின்பு ஏகாய் எத்தனை விதமான பரிமள தைலங்கள், வெள்ளை போனோம், அதெல்லாம் பற்றி சுத்தம் பண்ணி அதை சுத்திகரித்து ராஜா எதிர்பார்க்கிற ஏறக்குறைய எத்தனை மாதமா? 1 வருஷமா? 1 வருஷம் அவன் ஜோடிக்கப்படுறா. அவருடைய சரீரம் அந்த தைலத்தினால ஜோதிக்கப்படுது. ஏன்னா ராஜாவுடைய சரீரம் என்ன வாசனை அடிக்குதோ அந்த வாசனை எஸ்தர் ராஜாத்தி மேலே அந்த வாசனை வீசணும். ஹல்லேலூயா. அந்த வாசனை வீசணும் அப்படின்னு சொல்லி ஏகாய்க்கு தான் தெரியும். ஏகாய் யார் கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர். சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சோத்திரம் நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டோன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய தைலங்களை பூசும். எந்த தைலத்தை பூசுவோம்னா பரிசுத்தம். ஹல்லேலூயா. உத்தமம்.
நீதி, உண்மை, இப்படிப்பட்ட பரிமள தைலத்தினால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்துமத்தை பூசுவார். சரீரத்தில் கிடையாது, சென்ட் அடிச்சுப்பது கிடையாது. அங்கே நான் சொல்கிறது எஸ்தர் ஏகாயிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டது, வெள்ளை போலம் இல்லை வெளி போல சரீரத்துக்குள்ள தைலங்கள். ஆனாலும் பரிசுத்தாவிங்கிற ஏகாயிட்ட நீங்களும் நானும் ஒப்புவிக்கப்பட்டோன்னு சொன்னால் பரிசுத்தம். ஹல்லேலூயா. சோத்திரம். 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்களை சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த பரிசுத்தம்ங்கிற தைலத்தை பரிசுத்தாங்கிற ஏகாய் நம்ம உள்ளான மனுஷனில் பூசுவார். உள்ளான மனுஷனில் பூசும்போது நான் முன்னாடி சொன்னோம் பாருங்கள், எப்படியாவது சின்ன வயசில் கொஞ்சம் சோறு கிடைக்கும். இப்போ அது நல்ல சோறு சாப்பாடு கிடைக்கும். கஷ்டப்பட்ட ஆள் நான் சொன்னேன்ல, எப்பயாவது ஒரு நேரம் சாப்பாடு நல்ல சாப்பாடு இங்கே கிடைக்கிற நேரத்தில் வயிறு நேரம் தின்னுட்டு பாம்பு தவளையை முழுங்கின மாதிரி வயிற்ற வச்சுக்கிட்டு சுத்திரம் குனிஞ்ச வாயால் சோறு வரும். அப்படி சொன்னது போல் சொன்னேன் இல்லைங்களா? அதை போல் சுத்திரம் ஏகாய்ங்கிற பரிசுத்தாவிற்கு உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா பரிசுத்தம் என்பது என்ன பண்ணணும்? வாயிலிருந்து வரும், கண்களிலிருந்து பரிசுத்தம் வரும். ஹல்லேலூயா. சிந்தனையில் பரிசுத்தம் வரும், எண்ணங்களில் பரிசுத்தம் வரும், நடையில் பரிசுத்தம் வரும். என்ன நடையில் பரிசுத்தம் வரும்னு சொன்னால் சுத்திரம் பார்த்தா சில பேருக்கு ட்ரெஸ்ஸு போனால் தெக்காலையும் வழக்காலையும் நடக்கிறாங்க இல்லை? சுத்திரம் சினிமாவில் நடப்பாங்கள்ல, நடிகர் ஒரு மாதிரி நடிப்பான். சுத்திரம் அப்படிப்பட்ட எல்லாம். அப்போ எல்லா நேரத்திலும் தேவன் என்னை பார்க்கிறாருங்கிற ஒரு பரிசுத்தம் நமக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்திரம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆப்ரேஷன் பண்ணப்படணும். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிட்டுமா? ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். முன்னாடி சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணதை சொல்லலை. சுத்திரம். ஆடு பன்னி இல்லை சொல்லியிருப்பேன்ல, ஆட்டுக்குட்டியும் பன்னிக்குட்டியும். சுத்திரம். பன்னி எப்போதும் சகதியிலேயே கிடக்கும். ஆட்டுக்குட்டி தப்பி தடுமாறி கூட இந்த சகதியில் விழுந்துட்டா அதிலே கிடக்கும். உடனே எழுந்து என்ன பண்ணும்? போட்டு ஆட்டுன்னு உடம்பு போட்டு ஆட்டிக்கும். சுத்திரம். இப்படி ஆனாலும் அந்த சகதியில் ஆட்டுக்குட்டி விழுந்த பிறகு ஏஞ்சிடுது, அது அந்த சகதியை உதறுது. ஆனால் பன்னிக்குட்டி உதறாது. அது சந்தோஷமாக அதில் இப்படியும் புரண்டுபட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ராஜா, ஹல்லேலூயா, வெள்ளை பண்ணி வளர்த்தானா. நல்ல வெள்ளை பண்ணி வளர்த்து. நம்ம பக்கத்துக்கு வெள்ளை பண்ணியாக இருக்குது, கருப்பு பண்ணி தான் இருக்குது. வெள்ளை பண்ணி வளர்த்துருக்கிறான். வெள்ளை பண்ணி வளர்த்தும் போது சோதரம் எந்த பண்ணியாக இருந்தாலும் சகதி போமா? போ. ஹல்லேலூயா. உடனே அதுக்குன்னு ஆட்களை வச்சு அதை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு சென்ட்டு போட்டு அதுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு ராஜா ஆள் வச்சுருக்கிறார். வச்ச உடனே அதுக்கு தான் கண்ணுக்கிட்ட அங்கங்கெல்லாம் சும்மா தங்கத்தால் இதெல்லாம் எதோ இந்த நம்ம காதல் இதெல்லாம் மூக்கு வாங்க மாற்றோம்ல சகோதரிகள், அதை போல் அதுக்கு மாட்டுவார். ராஜா இல்லை, ராஜாவோட பண்ணிக்குட்டி இல்லை. இடுப்புக்கு நேராக, வயிற்றுக்கு நேராக, வாளுக்கு நேராக என்ன தங்கத்தால் எப்படி சோடிக்க முடியுமா சோடிக்க வச்சு உடனே பிடிச்சிக்கிட்டு ராஜா போகிறாரு. பின்னால் 4 பேர், முன்னாடி 4 பேர் போகிறாங்க. ராஜா பன்னிக்குட்டி போய், பன்னிக்குட்டி மாதிரி தெரியல, தங்கத்தால் ஜோடிக்கப்பட்டிருக்குது. சுத்திர விலை உயர்ந்த வாசனை எல்லாம் வீசுது. சுத்திர சாக்கடைக்கிட்ட கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்துல ஒரு சாக்கடைக்கிட்ட போகும்போது அவ்வளோதான், ராஜா சும்மா பிடிச்சிட்டு போவார், திடீர்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் விழுந்துருச்சு. ஒன்றோட ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம், என்னடா அப்படி என்ன குளிப்பாட்டி இதெல்லாம் பண்ண மாதிரி பண்ணுறதே அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பண்ணலாம் இதுக்கு? ராஜாவே எத்தனை முறை குளிப்பாட்டி, எத்தனை முறை நீங்கள் அதுக்கு எத்தனை செயினை, அதாவது வெள்ளி செயினை மாற்றலாம் சரி, தங்க செயினை மாற்றலாம் சரி, உடம்பு ஃபுல்லாக தங்கத்தாலே நீங்கள் ட்ரெஸ்ஸு பண்ணி போட்டாலும் சரி, அது புத்தி தான் காட்டும். உடனே அரச வேலை அரண்மனையில் டாக்டருக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அந்த டாக்டர் சொன்னாராம், டாக்டர் இதுக்கு நீங்கள் பிடிச்சிக்கிட்டு போகணுன்னு சொன்னால் சாக்கடையை பார்த்தா விட அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும். என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்? ஆட்டுக்குட்டியுடைய இருதயத்தை எடுத்து இதுக்கு வச்சு இது இருதயத்தை எடுத்துடணும். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியுடைய இருதயத்தை இந்த பண்ணிக்கு வைக்கணும், பண்ணியுடைய இருதயத்தை எடுத்துடணும். அப்போ நீங்கள் எத்தனை சாக்கடையில் எப்படி போனாலும் கூட அது போகவே போகாது. அதே போல் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, ஆட்டுக்குட்டியுடைய இருதயம் பண்ணிக்கு வைக்கப்படுது. சாக்கடை வாங்கி புட்டிக்கிட்டுலாம் நாறுது. அந்த நாத்தத்தில் இன்னும் எத்தனை இடத்துல சாக்கடைலாம் போகுது. ராஜா பிடிச்சிக்கிட்டே போகிறாரு, விட்டுட்டாரு, அதுபடி பின்னாலே போகுது. ஹல்லேலூயா.
சோத்திரம் மேய்ப்பனை பார்த்து ஆடு பின்னாலே போவது போல சோத்திரம் ஆட்டுடைய இருதயம். அல்லேலூயா. நீங்களும் நானும் சோத்திரம் இந்த உலக காரியத்துக்கு சாக ஒப்பு கொடுக்கும்போது தேவ ஆட்டுக்குட்டியாம் ஆண்டவராக இயேசுடைய இருதய சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது பன்றியுடைய குணங்கள், விபச்சாரம், வேசித்தனம், பொய், திருட்டு, சூதுவாது, பண ஆசை, இந்த ஆசை, இது எல்லாம் சோத்திரம் நம்மளை விட்டு செத்து போகும். அல்லேலூயா. சோத்திரம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நன்றியுடன் துதிக்கிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். என்னுடன் எங்களுடன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவனே சோத்திரம் எஸ்தர் ராஜாத்தை குறித்து, யோசேப்பை குறித்து, ஆண்டவரே சோத்திரம் பவுலை குறித்து எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அவர்கள் எல்லாம் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. இந்த சரீரத்தை விட்டு, இந்த தேகத்தை விட்டு, இந்த கூடாரத்தை விட்டு ஆண்டவரே சோத்திரம் தேவனே உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு உற்சாகமாக இருக்கிறாங்க. ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே சுத்தம் எப்பொழுதும் ஆண்டவரே அப்படிப்பட்ட உற்சாகத்தை எங்களுக்கு தருவீராக. பூமிக்குரிய ஆண்டவர் இந்த காரியத்தின் மேலே நாங்கள் பத்துதலாக இல்லாதபடிக்கு தேவனுடைய காரியத்தை குறித்து ஆண்டவரை அதிகமான அழுத்தம் கொண்ட பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்கிறாக. உமக்கு சகல கனமையுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகோள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பால் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதங்களும் இப்பொழுதும் எப்போதும் என்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.